இப்படி காட்டுற மாதிரி. வெல்கம் டு ஆகாஷ் vlogs. ஏதோ கிண்டல் பண்ற மாதிரியே ஃபீல் ஆகுது எனக்கு. ரொம்ப சன கூட கிண்டல் நினைச்சு பரவாயில்ல, இந்த லைட்டிங் அது தெரிஞ்சு நினைக்கிறேன் ஒருவேளை. கண்டுபிடிச்சாரே. சரி ஓகே, ஓசில லைட்டிங் வாங்கிட்டு பேச்சு ரெடியா? வெல்கம் டு ஆகாஷ் vlogs. நான் எங்கன்னா மவுண்ட் ரோட் வந்திருக்கோம். மவுண்ட் ரோட்ல பிலால் கிட்ட நம்ம பன், அதாவது இந்த பன் பட்டர் ஜாமு அங்க வந்து ஃபேமஸா, அதை வந்து சாப்பிடலான்ட்டு பசங்க கூட வந்திருக்கோம். இன்னைக்கு அங்க என்னென்னலாம் இருக்குதுன்றத பாப்போம். எடிபி வந்தா இதுல ஏதாவது வீடியோ மிஸ்டேக் ஆச்சுன்னா தம்பியை தான் நீங்க குறை சொல்லணும். சார் 2 வீடியோ எடிட் பண்ணிருக்கேன். கூட்டம் அவ்வளவு இருக்கேடா. நான் எடிட் பண்ணதில்ல. அங்க கூட்டம் அவ்வளவு இருக்கேடா. எப்படா போறது? பில்லிங் போட்டு முடிச்சு சாப்பிட்டு வரதுக்குள்ள லேட் ஆயிடும் போலயே. இப்போ இது என்ன பண்ணிட்டு இருக்க நீ? ரோலெக்ஸ் நான் வந்தா இப்ப எல்லாரும் ஆயிடுவாங்க. ரோலெக்ஸ் கார்ல இருந்து வருவாரு, நீ கார்ல அடிப்படி சாவ போற பாரு. நான் ரோட்ல நின்னு ரோலெக்ஸ் ஃபீலெக்ஸ் சொல்லிட்டு இருக்கேன். கரெக்ட்டா வெச்சா உங்களுக்கு வெச்சு வண்டி ஓட்ட தெரியாதா? லைசென்ஸ் ட்ரெயின்ல ஸ்பீக்கர் எடுத்துட்டு போவானே அது மாதிரி இருக்கு. 30 20 20 இது உனக்கு 30 ரூபாவா? 1500 1500 வச்சிட்டு போ, கரெக்ட்டா இருக்கும். சரி வாங்க போலாம். போலாமா தம்பி? வாங்க தம்பி, இன்வெர்ட்டர் எந்த லோகத்துல இருக்கீங்க? அங்கேயே இருக்குது, பார்க்கலாம். A few minutes later. யாரா கேஷியர்? ஓ இவர்தான் நமக்கு ஸ்பான்சரா? சரி சரி. இப்போதைக்கு என்ன ஸ்பான்சர் பண்ற அளவுக்கு காசு எவ்வளவு வீடியோ ஃபுட்டேஜ் இருக்கு. ஆமா, காசு குத்தா நான் வாங்கி தருவேன். இத நீ அப்பா வீடியோ ஃபுட்டேஜ் இருக்கு. நீங்க வீடியோ பாருங்க. ஆனா நிஜமா இவ்வளவு கூட்டம் வருதுடாப்பா. அப்படி என்னடா இருக்கு இதுல? பன் பட்டர் ஜாம், டீ, அது ரெண்டு தான் இங்க அங்கதான் அதே போடுங்க. டீ, சமோசா, பன் பட்டர் ஜாம். அதை தாண்டி வேற என்ன இருக்கு? பல்லுடா. அதான் அங்கே போட்டுருக்கீங்க. மொட்டை மாடியில என்னடா இருக்கு? வெறும் வானம் தானே தெரியும். இது கூட ஒரு அழகுதாங்க. இன்மை நாயகோ. ஆனா இதுல அப்படி என்னடா டேஸ்ட்? ஏதாவது தனியா டிஃபரெண்டான டேஸ்ட் ஏதாவது இருக்குமா என்ன? ஒண்ணு இல்ல, பண்ணுங்க மேல பட்டர் மேல ஜாம், திருப்பி அது மேல இருக்கும். இன்னும் என்ன நீ பைத்தியக்காரனாவே நினைச்சிட்டு இருக்கறல? இந்த டேஸ்ட் ஃப்ளேவர் ஏதாவது வித்தியாசமா இருக்குமான்னு கேக்குறேன். டீ 20 ரூபா. ஆமா, நாயர்கிட்ட போனா 10 ரூபா மாதிரி இருக்கும். சக்கரை போட்டுருக்க மாட்டாங்க. நல்ல வேலை டீ குடிக்கிற பழக்கம் இல்லப்பா. அதான் பிஸ்ட். நீங்க டீ குடிச்சு சாவுங்க. ஆனா இவனுக்கு அது என்னமோ தெரியல, எத்தனை வாட்டி என்ன கவனமோ தெரியல சொல்லுவான். அது என்னமோ தெரியல, என்ன மாயமோ தெரியல. டீ அடிக்டராடா நீ? ஃப்ரெண்ட்ஸ், டீ குடிக்கிறதே ஒரு இந்த மாதிரி டீ அடிக்டர்லாம் இங்க வந்து சாப்பிடுறது நல்லா இருக்கும்ன்றாங்க. ட்ரை பண்ணுங்க. ஆனா நீ சொல்லணும், நீ தான் இப்ப குடிச்சு சொல்ல போற. நான் என்னோட வீடு வந்து தண்டையாப்பேட். ஆனா இன் கேஸ் இந்த டீ நல்லா இல்ல, ஆனா இவன் நல்லா இருக்குன்னு சொன்னானா அது இவனதான் கழுவி ஊத்துருங்க. சரி, முதல்ல பில்லிங் எங்கடா போடணும்? எனக்கு தெரியாதுடா. இல்லடா தெரியும். இவ்வளோ கூட்டத்துல இங்க வந்து வாங்கணும். எனக்கு தெரிஞ்சு சோறு வாங்குற இடத்துல தான் கூட்டம் அதிகமா இருக்கும். எனக்கு என்ன காசு கட்டுற இடத்துல எப்படி கூட்டம் அதிகமா இருக்கும்? எனக்கு என்ன பிரச்சனை? கம்மியா இல்ல, இங்க வாங்குறதெல்லாம் அதிகமா இருக்கு. இப்ப அதானே பாத்து. இப்ப எனக்கு என்ன பிரச்சனைனா, வாங்கும் போது கை தவி கீழே வீசினா கீழதான் விழும். 20 ரூபா வேஸ்ட் ஆகும். 20 ரூபா தானா? ஒரு டீ 20 ரூபா. பரவாயில்ல, நானும் பெரிய கடையா நான் வந்து ஸ்டார் பாக்ஸ்ல தான் குடிச்சு பழக்கம். லோக்கல் கடையில அந்த மூஞ்ச காட்டுங்க. போய் சொல்லலாம். அதுக்கு இந்த அளவுக்கு எல்லாம் சொன்னா டீ கடை பக்கத்துல ஸ்டார் பாக்ஸ் இருக்கு. ஸ்டார் பாக்ஸ்ல குடிக்கிற மூஞ்ச பாத்தீங்களா? இல்ல ஒண்ணும் இல்ல, ஸ்டார் பாக்ஸ்க்கு ஸ்பெல்லிங் சொல்றேன். கேமராமேன், இன்னைக்குதான் நீ உருப்படியான ஒரு கேள்வி கேட்டிருக்க. சொல்லு. டீ குடிக்க போலாம் வாங்க. வர்றேன் பூரா மொத்தமா என்னையவே குறி வச்சு வந்தா என்னடா பண்றது? இவன் மச்சான் கன்னியாகுமரியில இருந்து வந்திருக்காப்ல. நம்ம அப்புறம் நம்ம கூட டிராவல் பண்ணுவாரு. பேர் வந்து விக்னேஷ் ராஜ். விக்கின்னு ஷார்ட்டா கூப்பிட்டுக்கோங்க இதுக்கப்புறம். மச்சான் நீங்க சொல்லுவாங்க கூப்பிட்டாதா பிரச்சனையா? புதுசா அது ஆரம்பம் தான், அதனால போக போக செட் ஆயிடுவாப்ல. Minutes later. ஆனா இங்க பாரு, இந்த கடையிலே டீ விக்கிற பையன் மாதிரி அவன் மீச மடக்கூட இல்ல. இந்த ஸ்கூல் பையன் மாதிரி இருக்கிறான். எத்தனை ஆண்டி பாத்துட்டு இருக்கா தெரியுமாடா? அட ஆண்டி சோக்காணி.
பே பண்றது இங்கயா அங்கயா? டேய் இங்கதான் பே பண்ணுவோம். இங்க பார்சல்ரா, இது பார்சல் போட்டுருக்கு பாருடா. டேய் இது பார்சல் வாங்குற இடம்டா. பிலால் இல்லையா? சாப்பிட என்ன வாங்கிட்டு போறேன்னா இது பார்சல் வாங்குற இடம். நான் இது பிலால் இல்ல. வா நம்ம பிலாலுக்கு போலாம். டேய் நான் அசேசியமா திட்டிடுவேன். கம்பியாச்சேன்னு பாக்குறேன். எதுல அதான் பார்சல் போட்டுருக்கேன். அப்படி இந்த பக்கம் போய் பில்லிங் அவன் இங்கன்றான். அது பேர் பில்லிங் அங்கதான் போடுறாங்களா? அப்ப இங்க யார் பில் போடுறா? ஆமா நான் தப்பா போச்சு. அட்லீஸ்ட் ஒருத்தனாவது நீங்க பர்ச்சேஸ் பண்ண வேணா இருந்திருக்கணும். கேளு கேளு. நான் இங்க ரெகுலர் பேசுவேன். அப்ப நீங்க வந்து வாங்குனது இல்ல. இதுல ஸ்டார் பாக்ஸ் எல்லாம் வாங்கி கொடுக்குறேன். ஸ்டார் பாக்ஸ் வந்து மினி செக்ஷன். ப்ரோ ஆக்சுவலா நீங்க வாங்க. நீங்க 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 தான் போய் நிக்கணும். இல்ல அத நம்ம பாத்துக்கலாம். நீங்க போங்க ஃபர்ஸ்ட். பில்லிங்க போடுறாங்க. அது எடுத்து ஆணில அங்க போடுறாங்க. தம்பி என்ன ஒரு மனுஷனாவே மதிக்க மாட்டாங்க. டீ குடிச்சுக்கோங்க. எனக்கு டீ வேணாம். உங்களுக்கு என்ன வேணும்? எவ்வளவு நேரம் ஒரு பசங்க என்னென்ன வேணும்னு கேட்டுக்கோங்க. இப்ப ஒரு கேமராமேன் அங்க எடுத்துட்டு போயிடலாம். இன்டர்வியூ அவர் குடிக்க மாட்டாரு. அவர் ஒன்லி தண்ணி மட்டும் தான் இப்ப குடிப்பாரு. டேய் இன்வென்ட்ரி பாருடா. ஐயோ அங்க தெரியுது. எனக்கு புரியலடா. ஏய் அது வேறடா. கொடுத்துறாங்க. வர அஞ்சு அடிக்கிறாங்க. ஓகேவா? சரி நீ கண்டினியூ பண்ணு. ஏய் அவனுக்கு டீ வேணுமான்னு கேக்குறேன். வேணுமாடா? அவன் கண்டினியூ. அவன் டீ குடிச்சிருந்து பாரு இப்படி பாப்பான். இந்த வாட்டர் மேல சார். ப்ரோ அது விடு. நீ அங்க இருக்கிற சோர் ஐட்டம் பாத்துட்டு இவன் வீடியோல என்னென்ன எடுக்கிறான் தெரியுமா? என்னங்களா எடுக்கிறான்? என்ன சார் கட்டு நிறைய போடணும். என்ன ஐட்டங்களோ. இவன் அதை எடுத்தா பரவாயில்லையே. ஸ்ட்ராபெரி. ஸ்ட்ராபெரினா சாப்பிடுது. நீங்க தான் ப்ரோ என்ன ஃபிளேவர் கேட்டீங்க? அதான் சொன்ன ப்ரோ. அப்ப நீங்க என்னென்ன ஃபிளேவர் இருக்குன்னு சொல்லுங்க. கோவா இருக்குமோ? கோவா கோவா போகலாம் முடியல. கோவால ஜூஸ் குடிக்கலாம் ஐடியா இருக்காரு. 130. 130 ரூபா ஒரு ஜூஸ். 130 ரூபாய்க்கு ஜூஸ் வேணுமா? அது எது 130 ரூபாய்க்கு ஜூஸ் எடுத்தா அது மட்டுமே 130 எது? மொத்தமா தானே? நான் தான் சொல்லணும். அவங்களும் நம்புறாங்க. முட்டா பத்துக்கு அன்எஜுகேட்டட் பிள்ளை. ஆயிடுச்சு எனக்கு. என்னடா ஒரு கோவா சோட அவ்வளவு ரேட்டா அப்படின்ட்டு. கோவா சொன்னா கோவால இருந்து இறக்கி வைப்பாங்களா? ஏய் நான் எந்த ஜோக் பண்ணல கண்டுக்க மாட்டாடா. அது ஜோக்காவே நாங்க கண்டுக்கலடா. கேமராமேனா நீ என்ன எடுக்கிறது இல்ல? ப்ரோ அனுப்பியாச்சு. ப்ரோ நான் வருவேன்டா. குறுக்கை இந்த கையை நீட்டு வேண்டா. கையை நீட்டு வேண்டா. ஹெல்மெட் தூக்கி நீட்டு வேண்டா. என்ன ஒரு மனுஷனாவே மதிக்க மாட்டாங்க ப்ரோ. எதுக்கு? என்ன மூஞ்ச வீடியோ எடுக்க சொன்னா எங்க இருக்குன்னு என் மூஞ்ச மட்டும் காணாது. உன்னை மனுஷனாவே எடுத்துக்கலாம. என்னடா பில்லு இவ்வளவு பெருசா போகுது? பில்லு தனித்தனியா பில்லு அதுக்கு. டீக்கு இது கோவாக்கு வடைக்கா புரியல. இது மொத்தமா சேர்த்து பில்லா வருது. இது டீ டோக்கனு இல்ல ஆரம்பத்துல கோவாக்கு தனியாலாம் இல்லன்னு சொன்னியே. அது கோவா கோவாக்கு 330 மறுபடியும் அப்படின்ட்டு மக்களா இருக்குறா. இல்லடா டேய் ஸ்டீல் கிளாஸ் வாங்கிட்டு வா மச்சான். எங்க வீட்டுல ஒரு கொய்யாப்பழ ஜூஸே வெறும் 20 ரூபா தான்டா. 2 கிளாஸ் கொடுப்பாங்கடா அதுலயே. அது வேப்பிலை ஜூஸ். இது கோவால இருந்து எக்ஸ்போர்ட். கோவா எக்ஸ்போர்ட். பேசாம அந்த கடையில போய் வேலைக்கு சேர்ந்துடுறியா? எனக்கு சப்போர்ட் பண்ண மாட்டேன். கடைக்காரருக்கு தான் சப்போர்ட் பண்றேன். சரி நான் உங்களுக்கு எவ்வளவு பெரிய சப்போர்ட் கொடுத்துட்டு இருக்கேன். ஒரு எடிட் அப்பப்ப அவன் எடிட்டர் அவனே ரிஜிஸ்டர் பண்ணிக்கிறான். நம்புங்க. நான் தான் எடிட்டர். இந்த சந்தான இடத்துல நான் தான் டாக்டர். அவனே அவனுக்கு எடிட் பண்ணி போட்டு பாப்பாரு. அந்த அளவுக்கு ஒரு பைத்தியம் இது. எஜமானே நான் டாக்டர் தானா? குப்பையில மாத்திரை இருக்கு எடுத்து ஓட்டுக்குறியா? எனக்கு குப்பையில நிறைய மாத்திரை. எனக்கு நிறைய ஷார்ட் கிடைச்சிருக்கு. வீல்ல எடுத்து சொருகி வச்சுக்கிறேன். அந்த மாதிரி சொருகு சரி போ அங்க போயிட்டு இந்த பில்லு காட்டி. இது நமக்கு அந்த பில்லா வேண்டாம். அப்ப இது நமக்கான பில்லா? அது 130 ஜூஸ் பில் இல்ல. இப்பதானே தெரியுமா சொல்லிட்டு போனான். இல்ல நான் அந்த 130 ரூபா கோவா ஜூஸ்லயே இருக்கிறேன் நான் இன்னும். டேய் அது முஸ்லிம்டா. இப்படி கும்பிடுறியாடா? அது வந்து சம்திங் இப்படி வரும்.
முஸ்லிம் சிம்பிள்ரா அது. அதை பார்த்து இப்படி கும்பிட்டு இருக்காடா அவ. எல்லா மதமும் ஒண்ணுன்னு காமிக்கிறான் மச்சான். என்னடா கோவான்னு கோவான்னு சாபரி எழுது சாதா இல்ல இதுல. கோல்டு என் கூட நீ வா, இல்ல நீ வா மச்சான். இருடா அந்த 130 ரூபாய் ஏன் சொன்னா இப்பதான் புரியுது. பாட்டோடவே குடுத்துருவாங்களா? இல்ல கவர் கொடுத்துருக்காங்க. இல்ல இந்த பாட்டோட தான் நான் அமௌண்ட் கேக்குறேன். பாண்டு திருப்பி கொடுக்கணும். பாட்டில ரிட்டர்ன் கொடுக்கணுமா கேட்டுருவோம். இந்த பாண்டு சம்பந்தம் பண்ண போறோம். யூஸ் ஆகும்டா நாளை பின்ன. ஏதாவது கலவரம்னா பட்டு வண்டியில வச்சிடலாம். பக்கத்துலயே தான் இருக்குது கலவரம். இதனாலதான் கலவரம் வரும். பாத்தியா இப்பவே சொல்லல. இதை உடைக்கிறதுக்கே ரொம்ப கிரிட்டிக்கலா இருக்கும். இருங்க நம்ம கன்னியாகுமரி ஆளுகிட்ட கொடுப்போம். உடம்பாப்ல கஸ்டமர் வருவாங்களா பில் போட? அதனால மூட்டை அங்க போங்கன்றது இன்னைக்கு சொல்லி. பில்லிங் அங்க இருக்கு, இங்க எப்படி வருவாங்க? கஸ்டமர்ஸ் வருவாங்களா? நம்ம கஸ்டமர்ஸ் வந்தா நாங்க வந்து வருவோம் சொல்லிடலாம். பையா அந்த பையா தான் கம்பெனி. அவரு பாட்டு எங்க கை காட்டி அவர் பாட்டு திரும்பிட்டாரா? அதான் அங்க போங்க அப்படின்றதா வந்து கை காமிச்சிருக்காரு. கஸ்டமர் நம்மளும் இங்க கஸ்டமர் தானே. அப்ப நம்ம சும்மா நிக்கலடா. நீ டீ தானே கேட்ட? டீ குடி. நீ டீ குடிக்க மாட்டேன், நான் ஜூஸ் குடிப்பேன். இதுதாங்க டீ குடிக்காதவனுக்கு வந்த பிரச்சனை. நல்லா இல்லையா? எங்க வீட்டுல 50 பைசா கொயகா சாக்லேட் நல்லா இருக்கும். இவங்க வீடியோ பிகரை பார்த்துட்டு இருக்கானா? நல்லாதான் இருக்கு. அது 50 பைசா கொயகா சாக்லேட். 50 பைசாக்கு 150 ரூபா கொடுத்து வாங்கி இருக்கிறோம். 150 ரூபா இல்ல 130 ரூபா தான் மொத்தமே. டீக்கும் இதுக்கும் சேர்த்து இது மட்டும் எவ்வளவு தெரியல. நான் கொஞ்சம் கணக்குல வீக்குங்க. இன்னுமா டீ வாங்குறான் வாங்கி வந்தாடா. எல்லாமே கிளாஸோட குத்துருவாங்களாடா தம்பி? கிளாஸ் நம்பர் தம்பி கிளாஸ்ல ரிட்டர்ன் கொடுத்துருவாடா. சரி 130 ரூபாய்க்கு இது எல்லாமே சேர்த்து அப்படியே குத்துருவான்னு நினைச்சா. 2 hours later. வீட்டுக்கு வந்தோம், டீ குடிச்சா கிளம்ப போறோம். அவ்வளவுதானா? குடிச்சிருக்கேன். லைட்டா குடிச்ச மாதிரியே பண்ணிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். குடிக்கலடி ஊதி குடிக்கல. ஆமாவா? ஸ்டோரி போறதுக்கு எத்தனை பிக் எடுக்க வேண்டியதா இருக்கு. டேய் டீ குடிச்சாச்சு. இப்ப எங்க அப்படியே போலாமா? கிளம்பலாமா வீட்டுக்கா? அப்படியே எங்கயாவது சுத்துவோம். வீட்டுக்கு இந்த மணி 2 ஆயிடுச்சா? இப்படியே சுத்தலான்ற தலைக்கு இருக்கிற நாம வீட்டுல. நீ இங்கே கடை நம்ம போலாம். இங்கே கடை இல்ல இல்ல நானும் வரேன். அப்படியே அப்படியே நடந்து போறோம், ரோடு கிராஸ் பண்றோம், வண்டி எடுக்கிறோம், அதுக்கப்புறம் எப்படி சைடா போறோம். நல்லா லாங் டிரைவ் போலாம் வா. மச்சான் நான் ஹெல்மெட் பார்த்தேன்ல, அது இந்த கலர்ல தான் மச்சான். அது அப்படியே வச்சுட்டு வந்துட்டேன். ஆனா எவ்வளவு கூட்டடா இது. தூங்கவே மாட்டாங்க போல இவங்க எல்லாம். ஜேன்னு இருக்கு. வீக்கெண்ட் அதுக்கு நீ இப்படியாடா? சொல்லிட்டு போயினே இருக்கான் தம்பி. ஐ கட்டிங் புக்ஸ்லாம் இல்ல, ஆகாஷ் லாக் பாக்ஸ் இப்படிதான் கொடுக்கணும். ஓ இது திருப்பி. சரி அப்படியே போலாம். என்ன இங்க இருந்து அப்படியே சும்மா எங்கேயாவது லாங் டிரைவ் போலாம். அப்படியே இப்படியே போலாம். எதுக்கு இப்படிக்கா போனா என்ன வருது? ரோடு பொழுது விடிய விட மாட்டேங்கிறாங்களே ஐயா. ஒண்ணு தெரிஞ்சு போச்சுடா, இந்த பிரபஞ்சத்துல உங்க மத்தியில இந்த உசுரை காப்பாத்துறது ரொம்ப சிரமம்.